peacemakers of Christo. உன் வாழ்க்கையில் எதிர்பாராத காற்றும் புயலும் அடிக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கி கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, பரமபிதாவே, பரிசுத்த நாயகனே, உன்னதரே, பரிசுத்தரே, 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 அப்பா, உன்னை அப்பா என்று கூப்பிட எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆண்டவரே, உன்னை அம்மா என்று கூப்பிட எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, நான் உன்னுடைய மடியிலேயே தூங்கணும் போல இருக்குது. ஆண்டவரே, அப்பா, இன்றைய நாளிலே என்னுடைய இருதயம் பயங்கரமாக அடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா, இந்த இருதயம் ஆடுவதை பார்த்தால் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. ஆண்டவரே, அப்பா, எனக்குள்ளாய் பயங்கர பதட்டங்கள் இருக்கிறது ஐயா. இயேசு ராஜாவே, ஏதாவது போன் கால் வந்தா பதட்டம். என்னுடைய வாழ்க்கையில யாராவது சந்திக்க வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால், ஏதாவது ஒருத்தர் குறை சொல்லிவிட்டால், ஆண்டவரே, என்னுடைய மனது பட 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 என்று அடித்து கொள்ளுகிறது. ஆண்டவரே, அவ்வளவு பயம் நிறைந்தவனாக இருக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, நான் நன்றாகதானப்பா சென்று கொண்டிருந்தேன். என் குடும்பம் நன்றாகதானப்பா சென்று கொண்டிருந்தது. என் வாழ்க்கை நன்றாகதான்ப்பா சென்று கொண்டிருந்தது. நான் பக்தி உண்ணவனாக இருந்தேன். ஆண்டவரே, என்னாலும் ஜெபிக்கிறவனாக இருந்தேன். ஆண்டவரே, அப்பா, நான் உழைக்கிறவனாக இருந்தேன். ஆண்டவரே, நான் அன்பு செய்கிறவனாக இருந்தேன். ஆண்டவரே, அப்பா, ஆனால் இன்று சுவாமி, என்னுடைய குடும்பம் மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் படகு மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஏசப்பா, என் குடும்பத்துல ஒற்றுமை இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, நாங்க எல்லாரும் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தோம் ஐயா. ஆனால் இன்று என் குடும்பத்துல அருவாவும் கத்தியும் கெட்ட வார்த்தைகளும் குடிப்பழக்கங்களும் போதை பொருளும் எழும்பி நிற்கிறது. ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் சண்டையோடு தான் காண்கின்றோம், சண்டையோடு தான் நாங்கள் பேசுகிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, எதிர்பாராத தோல்விகள், எதிர்பாராத கஷ்டங்கள். என் அவன் நல்லா வாழ்வான், அவன் எழுவான், படிப்பான், வேலைக்கு செல்லுவான், திருமணம் நல்லா நடக்கும், அவன் பொண்டாட்டியோட நல்லா வாழ்வான் என்று நினைச்சேன். குடும்பம் சீர்குலைந்து கிடக்கிறது. ஆண்டவரே, என் மகள் நன்றாக படிப்பாள், அவள் நல்ல பேச்சை பேசுவாள், அவள் யாரையும் காதலிக்க மாட்டா, அவள் வாழ்க்கை செழுமையா இருக்கும், அவளுக்கு குழந்தை பிறக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அவள் வாழ்க்கையும் சீர்குலைந்து கிடக்கிறது. கணவனோடு இருப்பாள், அவர்கள் மத்தியில எந்த சண்டை சச்சரவுகளும் வராது என்று நினைத்தேன். ஆனால் என் மக அழும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடைந்து போகிறது சுவாமி. அவள் ஒரு தோல்வியான வாழ்க்கைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆண்டவரே, என்று கண்ணீர் விடுகிறோம் சுவாமி. ஏசப்பா, என் தொழில் நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் மனைவி நல்லா இருப்பா, என் கணவன் நல்லா இருப்பா என்று நினைத்து நான் உடைந்து போய் கிடக்கிறேன் ஐயா. என் குடும்பம் மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்பா, நாளிலே அந்த படகை எதிர்த்து காற்று அடித்தது. ஆண்டவரே, அப்பா, தெய்வமே, அந்த காற்றை யாராலும் காண முடியல சுவாமி. ஆனால் உணர்ந்தார்கள், ஐயோ, இந்த காற்றினாலும் புயலினாலும் தான் என்னுடைய படகு
மூழ்குகிறது என்று அவர்கள் உணர்ந்தார்கள் சுவாமி. இசப்பா, அதே போல ஆண்டவரே, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எதிரா என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல ஆண்டவரே. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, இந்த அடிதடி ஏன் வந்துச்சு, இந்த தோல்வி ஏன் வந்துச்சு, இந்த நோய் எதற்கு வந்துச்சு, இந்த குடும்பத்துல சமாதானம் ஏன் இழந்தோம் தெரியல ஆண்டவரே. இந்த பிரச்சனை யாரால வந்துச்சுன்னு தெரியல, எதனால வந்துச்சுன்னு தெரியல, எப்ப போகும்னு தெரியல ஆண்டவரே. நாங்கள் மனம் உடைந்து போய் கிடக்கிறோம் சுவாமி. என் படகு மூழ்குகிறது ஆண்டவரே. அப்பா, எந்த காம பிசாசுகள் என் குடும்பத்தை தாக்குனது தெரியல ஆண்டவரே. எந்த நஷ்டம், எந்த ஏவல், எந்த பொறாமை கண்கள் என் குடும்பத்துல பட்டுச்சுன்னு தெரியல ஆண்டவரே. அதனால என் குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு இருக்குது என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனே, அலைகள் அந்த படகுக்கு எதிராக எழுந்தது ஆண்டவரே. அப்பா, பயங்கர வேகத்துல எழுந்தது ஆண்டவரே. அதே போல இன்றும் எங்கள் படகுக்கு எதிராக, குடும்பத்திற்கு எதிராக ஆண்டவரே எதிரி எழுந்து நிற்கிறான் ஆண்டவரே. அப்பா, நோய் எழுந்து நிற்கிறது ஆண்டவரே. அப்பா, தோல்விகள் எழுந்து நிற்கிறது ஆண்டவரே. அடங்கா பேச்சுகள், கெட்ட வார்த்தைகள், காம பிசாசுகள் எழுந்து நிற்கிறது ஆண்டவரே. இது அடக்க முடியாத அலையா இருக்குது ஆண்டவரே. என் குடும்பத்துல என் கணவனை அடக்க முடியல, என் மனைவியை அடக்க முடியல, என் மகனை அடக்க முடியல ஆண்டவரே, என் மகளை அடக்க முடியல ஆண்டவரே, தோல்வியை அடக்க முடியல ஆண்டவரே, நோய்களை அடக்க முடியல ஆண்டவரே. ஏசப்பா, நான் உடைந்து போய் கிடக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய கடனை அடக்க முடியல சுவாமி. இயேசுவே, இந்த காரியம் எப்ப எங்களுக்கு அப்பா நடந்து முடியும், எப்பொழுது அமைதி வரும்னு தெரியல ஆண்டவரே. நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்ப செத்து போலாமா, நாளைக்கு செத்து போலாமான்னு தோணுது ஆண்டவரே. ஐயோ, கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமேன்னு தோணுது ஆண்டவரே. அலை மட்டும் நிக்கவே இல்லப்பா. புயல் எங்களை அப்படியே கொண்டு போய் அடிக்குது ஆண்டவரே. ஐயோ, மூழ்கி போறோமா, செத்துருவோமா செத்துருவோமான்னு சாத்தான் எங்களுக்கு ஆண்டவரே கெட்ட எண்ணங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறான் சுவாமி. ஏசப்பா, நாங்க எவ்வளவு தூரம் தான்ப்பா போராடுறது, சக்தியே இல்லப்பா ஆண்டவரே. எங்கள் கண்ணீர் தான் நாங்கள் சிந்துகிறோம் ஆண்டவரே. எங்க மேல இரக்கம் வையும் ஐயா. நீங்க வாங்கப்பா. என் குடும்பம் இன்னைக்கு பரதேசி குடும்பமா நிக்குது ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மாறாதா சுவாமி? என் குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே, மூழ்கிக்கிட்டே இருக்குது அப்பா. நாங்கள் அனுதினமும் செத்து கொண்டே இருக்கிறோமே. இயேசுவே, எழுங்களப்பா, தூங்காதீங்க ஆண்டவரே, ஏந்துனீங்கப்பா ஆண்டவரே. உன் பிள்ளைகளை காப்பாற்ற வாங்கப்பா ஆண்டவரே. நீர் எழவில்லை என்றால் நாங்கள் செத்தே போய்விடுவோம் அல்லவா சுவாமி. அப்பா, இந்த கஷ்டங்கள் எத்தனை காலங்கள் ஆண்டவரே, இந்த நோய்கள் எத்தனை காலங்கள் ஐயா, இந்த கடன் பிரச்சனைகள் எத்தனை காலங்கள் ஐயா. எங்களுக்கு மாற்றங்களே வராதா சுவாமி? இயேசுவே, ஏந்திரீங்கப்பா, 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 வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. அப்பா, எழுந்து வாங்கப்பா. உன் பிள்ளைகளை கண்ணோக்குங்க ஆண்டவரே. இயேசுவே, இப்பிள்ளைகளை கண்ணோக்குங்க ஆண்டவரே. இவர்கள் மத்தியில நீர் வாசம் செய்யணும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எதிர்த்து ஆண்டவரே யுத்தம் செய்கிற எல்லா சாத்தான்களையும், சனிகளையும் ஆண்டவரே, பேய்களையும், பிசாசுகளையும், நஷ்டங்களையும், கஷ்டங்களையும், தோல்விகளையும், சோர்வுகளையும், வெறுப்புகளையும், கோபங்களையும் ஆண்டவரே, எந்த விதமான செய்வினைகளா இருந்தாலும் ஆண்டவரே, மந்திர மாயங்களாக இருந்தாலும், தகடுகள் பிசாசுகளாக இருந்தாலும் ஆண்டவரே, ஏந்திருச்சு ஆண்டவரே. உம்முடைய திரு கல்வாரி
கல்வாரி ரத்தத்தினாலே இப்பிள்ளைகளை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீர் அபிஷேகம் ஆண்டவரே. இந்த படகை காப்பாத்துங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு வெற்றி உண்டாக கடவது ஐயா, வாழ்வு உண்டாக கடவது ஐயா, வழிகள் உண்டாக கடவது ஐயா. இயேசுவே இந்த பிள்ளைகள் சமாதானத்தை காணட்டும், அமைதியை காணட்டும் ஆண்டவரே, வெளிச்சத்தை காணட்டும். இருளை அகற்றி போடுங்க, வெளிச்சத்துக்குள்ளாய் பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. இயேசு ராஜாவே, இவர்கள் மத்தியிலே வாசம் செய்து இந்த அலைகொழிந்து ஆண்டவரே மூழ்கி கொண்டிருக்கிற எல்லா படகுகளையும் எல்லா குடும்பங்களையும் காப்பாற்றுகிற தேவன் நீர் ஒருவர்தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால, உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை
வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு 1 சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.